இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். 1971 இருந்து 2021 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். முதல் 2 இடங்களை மட்டும் நம்ம பார்க்க இருக்கிறோம். எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எந்த ஆண்டு தேர்தல் நடந்துச்சு, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, 2வது இடத்துல இருக்குது யார், வெற்றி பெற்றது யாருன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக டேட்டாவோடு நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இது வந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி. 1971 நம்ம பார்க்கணுன்னா வெள்ளத்துறை அவர்கள் திமுக சார்பாக நின்று அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 35,954 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 54.94% ஓட்டு வாங்கி அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 1971 திமுக வெற்றி பெற்றிருக்காங்க வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில். 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னா கோபால் தேவர் அவர்கள் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 27,169 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.51% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். திமுக இந்த முறை 1971 வெற்றி பெற்றிருக்காங்க. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்த்துட்ருக்கோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 1977 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இதில் யார் வெற்றி பெற்றாங்கன்னா இந்திய பொது உடைமை கட்சி அந்த நேரம் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. 20,092 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33% ஓட்டு வாங்கி வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1977 இந்திய பொது உடைமை கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல யாருக்கான்னு பார்க்கணுன்னா முத்துராஜ் அவர்கள், இதுவும் இந்திய பொது உடைமை கட்சி தான் போட்டிக்கிட்டு 16,048 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க இந்த இந்திய பொது உடைமை கட்சி. இது அந்த சூழ்நிலையில் நடந்திருக்கு. இந்த 2 பேரும் ஒரே போல் இருக்குது. அந்த மாதிரி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1980 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். இது வந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி. யார் வெற்றி பெற்றான்னு பார்க்கணும். 1980 இந்திய பொது உடைமை கட்சி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ப்ராக்கெட்டில் மாண்டு கொடுத்துருக்காங்க. அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 33,107 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக ஈஸ்வரன் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. 29,921 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்க பார்க்குறோம். தோல்வி அடைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. 1980 இந்திய பொது உடைமை கட்சி வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1984 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவாக பார்ப்போம். நம்ம பார்த்துட்ருக்க எல்லாமே வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை தான் பார்த்துட்ருக்கோம். ஈஸ்வரன் அவர்கள் போட்டியிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த முறை காங்கிரஸ் கட்சி வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 1984 வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 50,303 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 59% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றுக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல யாருக்கான்னு பார்க்கணுன்னா MS பெரியசாமி அவர்கள் இந்திய பொது உடைமை கட்சி சார்பாக நின்று அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 27,875 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்கணுன்னா 1971 பார்த்துட்ருக்கோம். முழுவதுமே வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 1989 ஆண்டு நடைபெற்ற வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். ஈஸ்வரன் அவர்கள் போட்டியிட்டு போன முறை வெற்றி பெற்ற அதே காங்கிரஸ் அதே வேட்பாளர் தான். இந்த முறையும் 84 வெற்றி பெற்றது போலே இந்த முறையும் 89 காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 30,805 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் தொடர்ச்சியாக 2வது முறை இந்த தொகுதியை தக்க வைக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2வது இடத்துல யார் இருக்கான்னா கிருஷ்ணன் அவர்கள் இந்திய பொது உடைமை கட்சி. இந்த முறையும் அவங்க தான் இந்திய பொது உடைமை கட்சி தான் 2வது இடத்துல இருக்காங்க. ஆனால் வேட்பாளர் வேறு. கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 30,394 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மிக குறைஞ்ச ஓட்டில் தான் அவங்க தோற்கிறத பார்க்குறோம். ஒரு 500 ஓட்டுக்குள்ளே தான்
தூக்குறதை நம்ம பார்க்குறோம். 31% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1989 காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக 2வது முறை வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறத இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1991 நடைபெற்ற வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் முடிவுகளை பார்ப்போம். முதல் 2 இடங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு தேர்தலையும் ஈஸ்வரன் அவர்கள் இந்த முறையும் போட்டியிடுதாங்க. 3வது முறையும் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறுகிறது. ஒரே வேட்பாளர் 84, 89, 91 போட்டியிட்டு வெற்றி பெறுகிறாங்க. அவங்க தான் அந்த முறையும் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 54,688 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். இந்த வீடியோ முழுவதும் நம்ம வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். 2வது இடத்துல யாருக்கான இந்திய பொது உடைமை கட்சி கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு 34,374 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்க பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க கிருஷ்ணன் அவர்கள் இந்திய பொது உடைமை கட்சி. நம்ம பார்த்துட்ருக்கிறது 1991 பார்த்துட்ருக்கோம். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக 3வது முறையும் வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1996 நடைபெற்ற வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை பார்ப்போம். ஈஸ்வரன் அவர்கள் போட்டியிடுதாங்க. இந்த முறை 4 முறை தொடர்ச்சியாக ஒரே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறாங்க. ஆனால் இந்த முறை காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்ச ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய கட்சி தான் தமாக சார்பாக ஜி.கே. வாசன் அவர்கள் தலைவராக இருக்கிற தமாக கட்சி தான் இந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெறுகிறாங்க. ஆனால் அதே வேட்பாளர் தான் 4வது முறையும் தேர்ந்தெடுக்கப்படுதாங்க. இந்த முறை ஆனால் கட்சி வேறு தமாக கட்சியிலன்னு போட்டியிட்டு வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 32,693 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்றவங்க இந்த முறை தமாக கட்சி சார்பாக நின்று வெற்றி பெறுகிறாங்க. இந்த தொகுதியை தொடர்ச்சியாக அவங்க தக்க வைக்காங்க. அவங்க போட்டியிட்டு 4வது முறையும் ஒரே வேட்பாளர் தக்க வைக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்கான்னு பார்க்கணுன்னா காங்கிரஸ் கட்சி. இந்த முறை காங்கிரஸ் கட்சி அவங்க போட்டியிடாதனால 2வது இடத்துக்கு போகிறது. சுரேஷ் பாபு அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்தாங்க. காங்கிரஸ் கட்சி இந்த முறை தோல்வி அடைகிறது. 32,077 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். இந்த முறையும் தொடர்ச்சியாக ஈஸ்வரன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 1996 சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியில் தமாக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்ப்போம். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். ஈஸ்வரன் அவர்கள் தொடர்ச்சியாக போட்டியிடுதாங்க. 1984, 89, 91, 96 இந்த முறை 2001 அவங்க தான் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். சுமார் 5வது முறை எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. இந்த முறை தமாக சார்பாக நின்று அவங்க வெற்றி பெறுகிறாங்க. போன முறை 3 முறை காங்கிரஸ் கட்சி, 2வது முறை 2 முறை தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று அவங்க வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 48,019 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த முறை 47% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக ஒரே நபர் 5வது முறை ஒரே தொகுதியை தக்க வைக்கிறத பார்க்குறோம் வெற்றி பெற்று. இந்த முறை 2வது இடத்துல இருக்கிறது யார் பார்க்கணும்னா புதிய தமிழகம் கட்சி சார்பாக தங்கபாண்டியன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்தாங்க. 36,467 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைகிறத பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்குது புதிய தமிழகம் கட்சி. இந்த முறை தமாக 2001 வெற்றி பெறுகிறத பார்க்குறோம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சதன் திருமலைக்குமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறாங்க. மதிமுக இந்த முறை வெற்றி பெறுகிறது. மதிமுக சார்பான வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 2006 வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மதிமுக கைப்பற்றாங்க. இந்த தொகுதியை 45,790 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறாங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது இந்திய பொது உடைமை கட்சி. கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுதாங்க. கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு 39,031 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைச்சிருக்க பார்க்குறோம். இந்திய பொது உடைமை கட்சியினால் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்திய பொது உடைமை கட்சி. அவங்க இந்த முறை தோல்வி அடைகிறத பார்க்குறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மதிமுக இந்த முறை 2006 தொடர்ச்சியாக ஈஸ்வரன் அவர்கள் தமாக காங்கிரஸ் கட்சின்னு வெற்றி பெற்றவங்க. இந்த முறை மதிமுக கையில் போகுது வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி 2006 நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருப்பது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்ப்போம். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி நம்ம முழுவதும் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ முழுவதுமே துரையப்பா அவர்கள் அதிமுக சார்பாக நின்று இந்த முறை வெற்றி பெறுகிறாங்க.
இந்த முறை அதிமுக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றாங்க. 80,633 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 86.77% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். எஸ் கணேசன் அவர்கள் 2வது இடத்துல இருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக கணேசன் அவர்கள் போட்டியிட்டு 2வது இடத்துல இருக்க பார்க்குறோம். 52,543 ஓட்டு வாங்கி 37% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்க பார்க்குறோம். இந்த முறை காங்கிரஸ் 2வது இடத்துல இருக்காங்க. அதே போல் துரைப்பா அவர்கள் அதிமுக சார்பாக நின்று 2011 அதிமுக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றதை பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். இது வந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இதில் பார்க்கணும்னா 2016 மனோகரன் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை அதிமுக வெற்றி பெறுறாங்க. தொடர்ச்சியாக 2வது முறையும் அதிமுக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 73,904 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.83% ஓட்டு வாங்கி அவங்க வந்து வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 2வது இடத்துல யார் இருக்கான்னா அன்பழகன் அவர்கள் புதிய தமிழகம் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைகிறாங்க. 55,146 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.20% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைகிறத பார்க்குறோம். இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி 2016 2வது முறை 2011-16 அதிமுக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை தொடர்ச்சியாக கைப்பற்றதை நம்ம பார்க்குறோம். கடைசியாக நம்ம பார்க்க இருப்பது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இந்த முறை யாருன்னா சதன் திருமலைக்குமார் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக வெற்றி பெறுகிறாங்க. ஏற்கனவே 2006 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இதே வேட்பாளர் சதன் திருமலைக்குமார் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை 2021 அதிமுக சார்பாக சதன் திருமலைக்குமார் அவர்கள் வெற்றி பெறுறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 68,730 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.8% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அதிமுக இந்த முறை வெற்றி பெறுகிறாங்க 2021. 2வது இடத்துல யாருக்கான்னு பார்க்கணும்னா மனோகரன் அவர்கள் யாருன்னு பார்க்கணும்னா அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. போன முறை அதிமுக சார்பாக நின்று 2016 வெற்றி பெற்றவங்க தான். இந்த முறை 2021 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 66,363 ஓட்டு வாங்கி 37.73% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்க பார்க்கும். சுமார் ஒரு 2000 ஓட்டுக்குள்ளே தான், ஒரு 1800 ஓட்டுக்குள்ளே தான் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். குறைஞ்ச ஓட்டில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மனோகரன் அவர்கள் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக 2021 இந்த தொகுதியை கைப்பற்றதை பார்க்குறோம். நம்ம பார்த்தது வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான். முழு டேட்டாவை நம்ம பார்த்துட்டோம். 1971 2021 வரை எந்த கட்சி போட்டிட்டாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, இந்த வீடியோ முழுவதும் ஒரு டேட்டா உங்களுக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுகிறோம்.